dear viewers. Today's teaching is on pleasing God is the key for promotion in life. So here we go. I bring greetings to one and all in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். The message title for this day இந்த நாளுக்குரிய பிரசங்கத்தின் தலைப்பானது Pleasing God is the key to promotion in life. நம்முடைய வாழ்க்கையின் உயர்வின் திறவுகோல் தேவனை பிரியப்படுத்துவதே என்பதாம். Pleasing God is the key. It's the most important key we can ever have to have a promotion in life. தேவனை பிரியப்படுத்துவதே நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு முக்கியமான திறவுகோலாகும். So I'm going to give you some examples from the Bible how ordinary people were made kings, ordinary people were made rich, how ordinary people were made successful, how ordinary people have made extraordinary. வேத வசனத்திலிருந்து சாதாரண மக்கள் தேவன் அவர்களை எவ்விதமாக உயர்த்தினார் என்பதை இன்று நான் உங்களோடு கூட பேச போகிறேன். So I'm going to start off with the life of a Moabite woman called Ruth. மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை குறித்து நான் இன்று ஆரம்பிக்க போகிறேன். Naomi and her husband should have stayed in Bethlehem when there was a famine. நவோமியும் தன் கணவரும் பெத்லெஹேமில் பஞ்சம் இருந்த பொழுது பெத்லெஹேமிலேயே தங்கி இருந்திருக்க வேண்டும். Instead they went to another place. They went to Moab and both the sons died and including the father died. அவர்கள் மோவாப் தேசத்துக்கு சென்று அங்கு தகப்பனும் இரு பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். So the two daughters-in-law and the mother had nothing left with them. அந்த இரண்டு மருமக்களுக்கும் மாமியாருக்கும் அங்கு ஒன்றுமே இருக்கவில்லை. Orpah, one of the daughters-in-law, decided to go back to her own life. ஓர்பா என்ற அந்த மூத்த மருமகள் தன்னுடைய முற்கால வாழ்க்கைக்கு செல்ல விரும்பினாள். So she was not interested in following the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றுவதில் அவள் விரும்பவில்லை. So she decided that she's going back to her old ways. அவளுடைய பழைய வாழ்க்கைக்கு மீண்டுமாக திரும்ப அவள் முடிவெடுத்தாள். But Ruth was very different. ஆனால் ரூத்தோ ஒரு வித்தியாசமானவளாக காணப்பட்டாள். Though she knew in her heart that her life was over. தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அறிந்தும் she decided to hold on to Naomi, to hold on to Naomi's God. எல்லாமே முடிந்தது என்று தான் நன்கு அறிந்தும் நவோமியையும் நவோமியின் தேவனையும் பின்பற்ற அவள் முடிவெடுத்தாள். She said, where you go I will come. Your people will be my people and your God will be my God. In other words, I'm going to worship the God of Israel like you. அவள் நீ எங்கு செல்கிறாயோ அங்கு நான் வருவேன், உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கூறி உன்னுடைய நீ என்ன செய்கிறாயோ அதையே நான் பின்பற்றுவேன் என்று நவோமியிடம் கூறினாள். So I request somebody to turn to Ruth chapter 1 verse 16. ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். So most of us should be thinking how God could bless a woman who was not a Jewess. ஒரு யூதர் மகள் அல்லாத ஒரு மகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க கூடும் என்று அநேகர் நாம் யோசிக்கலாம். The Jews were not allowed to marry people from other tribes. யூத மக்கள் மற்ற தேசத்திலிருந்து மற்ற மக்களை மணந்து கொள்ள அவர்கள் கூடாத காரியமாய் இருந்தது. And so Ruth would have thought in her heart that her life is over. ஆகவேதான் ரூத் தன்னுடைய இருதயத்தில் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக முடிந்தது என்று யோசித்திருக்கலாம். And she would have also thought because a Jew married me, he is also dead. ஒரு யூதன் என்னை மணந்து கொண்டான், அவனும் இறந்து விட்டான். So I have no hope in the future. இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அவள் யோசித்திருக்கலாம். No husband. என்ன கணவர் என்ன இல்லை. No job. எனக்கு ஒரு வேலை இல்லை. No future.
எனக்கு எதிர்காலமே இல்லை. All I have is a poor mother-in-law left with me. என்னிடம் இருப்பது எல்லாம் ஒரு பாவமான ஒரு மாமியார் மட்டுமே. But she follows the Naomi and she accepts the God of Israel, and not only that, she begins to please him. அவள் தன்னுடைய மாமியாரை பின்தொடர்வது மட்டுமல்லாமல் அந்த தன் மாமியார் வணங்கும் தேவனையே ஏற்றுக்கொண்டு அந்த தேவனை பிரியப்படுத்துகிறவளாக மாறினாள். So with what God had left her with, she was faithful in every area. தனக்கு தேவன் வைத்த அந்த மிச்ச மீதியில் இருந்து எல்லாவற்றிலும் அவள் உண்மையாக இருந்தாள். She was so faithful to her mother-in-law. தன்னுடைய மாமியாருக்கு உண்மை உள்ளவளாக அவள் திகழ்ந்தாள். A mother-in-law who had no right because the son was dead. அந்த மகன் மரித்தபடியால் இந்த ரூத்தின் மேல் மாமியாருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லாதிருந்த போதும் அந்த மாமியாருக்கு அவள் உண்மை உள்ளவளாக She never இருந்தாள். told her mother-in-law, because I married your son, see, I am a widow today. உன்னுடைய மகனை திருமணம் செய்ததால் இன்று நான் விதவையாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய மாமியாரிடம் அவர் கூறவில்லை. She pleased her mother-in-law. தன்னுடைய மாமியாரை எல்லா விதத்திலும் அவள் பிரியப்படுத்தினாள். She treated her like a mother. தன்னுடைய தாயை போலவே தன் மாமியாரை அவள் பார்த்து கொண்டாள். The mother had lost her 2 sons. ஒரு தாய் தன்னுடைய 2 மகனை இழந்து விட்டாள். So she became like a daughter. ஆகவே ஆனால் அங்கு ரூத் அந்த மாமியாருக்கு ஒரு மகளை போல விளங்கினாள். And she began to listen to whatever she said. அங்கு மாமியார் கூறிய அனைத்தையும் அவள் கீழ்ப்படிந்தாள். So when they went back to Bethlehem, they were led to the field of Boaz. அவர்கள் பெத்லெஹேம் தேசத்துக்கு மீண்டும் திரும்பின பொழுது போவாசுனுடைய வயல்வெளிக்கு அவள் செல்லப்பட்டாள். She began to guide her in her walk every day. ஒவ்வொரு நாளும் அவர் செல்லும் வழி, ரூத் செல்லும் வழியை மாமியார் கவனித்து அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். She was a good mentor and she was a good mentee. அவள் எல்லா விதத்திலும் மாமியார் சொல்வதை கேட்பவராக ரூத் இருந்தால் அவளுக்கு அருமையான ஆலோசனை சொல்லிக் கொடுத்து மாமியார் அவளை நடத்தினார். So when she went to a rich man's field, there were so many people working in the field. அந்த வயல்வெளியில் அநேக மக்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். There were many men working in the field. அநேக மக்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். She knew how to carry herself. அவர்கள் மத்தியில் தன்னை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று அங்கு ரூத் அறிந்திருந்தார். She knew her boundaries that would please the Lord. தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். I want you to think for a moment what all the other people there in the field would have thought of her. அந்த வயல்வெளியில் அங்கு இருந்த அனைவரும் ரூத்தை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் என்று ஒரு விசை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். Who is this Moabite woman who's come to work with us? எங்களோடு கூட வேலை செய்வதற்கு வந்த இந்த மோவாபிய பெண் யார்? Oh, she's another worker. Okay, we accept her as a worker in the field of Boaz. இந்த போவாசின் வயல்வெளியில் அவளும் ஒரு வேலைக்காரியாக நாங்கள் அவளை சேர்த்துக் கொள்கிறோம் என்று யோசித்திருப்பார்கள். Even as she was obedient to Naomi, நோவோமிக்கு கீழ்ப்படிந்தவளாய் இருந்து, even as you are faithful to Boaz the landlord, அந்த வயல்வெளியின் சொந்தக்காரராகிய போவாசுக்கும் கீழ்ப்படிந்து, she now became the owner of that field. அந்த கீழ்ப்படிந்தமையால் இப்பொழுது அந்த வயல் நிலத்திற்கு சொந்தக்காரியாக அவள் மாறினாள். A person who came to work with nothing now has become the owner of the field. ஒன்றுமே இல்லாதவளாய் அந்த வயல் நிலத்தில் வேலை செய்ய வந்த அந்த ரூத் பிற்பாடு தேவனுக்கு பிரியமானவளாய் இருந்தபடியால் அதன் சொந்தக்காரியாக அவள் மாறினாள். Because she pleased God. ஏனெனில் அவள் தேவனை பிரியப்படுத்தினாள். In the way she treated her mother-in-law, தன்னுடைய மாமியாரை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் அருமையாக நடத்தினார். the way she listened to her and obeyed the landlord, மாமியாருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்லாமல் நிலத்தின் அதிகாரியாகிய போவாசனுடைய வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிந்தாள். and God saw, here is a woman who is correct in all her ways. தன்னுடைய வழிகளிலெல்லாம் நேர்மையாக உண்மையாக உத்தமமாய் நடக்கிற ஒரு மகள் இங்கே இருக்கிறார் என்று தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். God decided to bend the rule that he brought.
இப்பொழுது அவர் செய்த வழிகளை திருப்பி விட்டார். The best man available. அங்கு இருந்த அருமையான ஒரு மகனை. Boaz is a symbol of Christ. போவாஸ் அங்கு கர்த்தருக்கு சமமானவர். And God decided that this Ruth from a cursed tribe called Moab is going to become the wife to this great man. சபிக்கப்பட்ட ஒரு மோவாபாகிய ஒரு பெண்ணாகிய ரூத் இந்த கர்த்தருக்கு அடையாளமாக இருந்த போவாசை திருமணம் செய்ய வேண்டும் என்று தேவன் நிச்சயித்து விட்டார். Because as I said earlier, the Jews were not supposed to marry women from other nations. மற்ற தேசங்களிலிருந்து எந்தவித மக்களையும் யூத மக்கள் திருமணம் செய்யக்கூடாது. When a poor widow pleased the Lord, she became a rich landlady and also became the great grandmother of David. இந்த ஒரு பரிதாபமான ஒரு விதவையான ரூத் தேவனை எல்லாவற்றிலும் பிரியப்படுத்தும் பொழுது அந்த நிலத்துக்கே அதிகாரியாக தேவன் அவளை மாற்றிவிட்டார். You might be thinking that you are coming from a cursed family. You have a cursed background. நீங்கள் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். You might be thinking that you have been a great sinner. ஒரு பாவி என்று நீங்கள் யோசிக்கலாம். But when you have come to the Lord, நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது and you try to please him, அவரை பிரியப்படுத்தும் பொழுது how much you are going to make in life, nobody can guess. உங்களை நீங்கள் எங்கு செல்ல போகிறீர் என்பது யாருக்கும் தெரியாது. You might join a company as a peon. ஒரு பியூனாக நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் வேலை செய்யலாம். But one day you might become the chairman and managing director. அந்த கம்பெனியின் அதிபதியாக நீங்கள் மாறலாம் ஒரு நாள். Because above everyone here, God is watching from above whether you are pleasing him. எல்லாரையும் விட நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா என்று தேவன் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். An ordinary daily worker became the owner of all the property. தினசரி கூலியான ஒரு வேலையாளாகிய ரூத் அந்த நிலத்திற்கு உரிமையாளராக மாறிவிட்டாள். Pleasing God is the key to promotion in life. தேவனை பிரியப்படுத்துவதே வாழ்க்கையில் உயர்வதற்கு முக்கியமான ஒரு திறவுகோலாகும். I'm going to go to another person. அடுத்த மகனுக்கு நான் செல்ல போகிறேன். God asked Samuel to go and anoint the future king of Israel. சாமுவேலை நோக்கி ஆண்டவர் இஸ்ரவேலின் அடுத்து வரப்போகிற ராஜாவை அபிஷேகம் செய் என்று அனுப்பிவிட்டார். So in 1 Samuel 16 you will find that. 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். So when Samuel went to meet Jesse the father of David, ஈசாயை சாமுவேல் பார்க்க சென்ற பொழுது, and can we read 1 Samuel 16 verses 10 to 12? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நாம் பார்க்கலாமா? இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். When Samuel goes and meets Jesse, and there comes a time where he asks, how many children do you have? சாமுவேல் அங்கு ஈசாயை சென்று பார்த்து, உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கும் நேரத்தில், he says, I have actually I have shown 7 to you. நான் 7 பேர் அனைவரையும் உம்மிடத்தில் காட்டிவிட்டேனே. Actually I also have another one who's taking care of the sheep. ஆனா அங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இன்னொரு மகனும் இருக்கிறான். David had no value with his father's eyes. அங்கு தாவீது ஒரு தகுதி இல்லாதவனாய் காணப்பட்டான். Why should anybody want to come and anoint him? அவன் தகுதி இல்லாதபடியால் அவனை யார் வந்து அபிஷேகம் செய்ய So he போகிறார்கள்? never considered David as his 8th son. 8வது மகனாக அவனை கண்டு கொள்ளவில்லை. I don't know about the mother, but he had no value in his house. அவனுடைய இல்லத்திலேயே அவனுக்கு தகுதி இல்லாமல் இருந்தது. They looked at him as a shepherd boy. Go and take care of your sheep. அவன் ஒரு சாதாரண மேய்ப்பனாக கருதப்பட்டான். போய் அந்த ஆடுகளை மட்டும் மேய்க்கிறவனாக. He was a nobody in his house. ஒன்றுமே இல்லாதவனாக அவனுடைய வீட்டிலேயே அவன் இருந்தான். When his father asks him to take food for his brothers,
தன்னுடைய அந்த சகோதரர்களுக்கு உணவு எடுத்து செல்லும்படி தன்னுடைய தகப்பன் அவனை அழைத்த போது, you know how his brother treated him and spoke to him. அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் எப்படி பேசினார்கள், அவனை எப்படி பார்த்தார்கள் என்று உங்களுக்கே தெரியும். 1 Samuel chapter 17 verse 28 and 29. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28-29வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். So when the brother sees David in the field, in the battlefield, look at the way he treats him. அந்த யுத்த களத்தில் தன்னுடைய தம்பியாகிய தாவீதை பார்த்தவுடன் அந்த சகோதரன் தாவீதை எப்படியாக பேசுகிறான் என்று பாருங்கள். Actually poor David was he carried tiffin, food for the brothers. அவர்களுக்கு அந்த சகோதரர்களுக்காக அவன் உணவு அல்லவா கொண்டு வந்தான். What the brother should have said, oh, you have come here, you brought the food, thank you very much. அந்த உணவை பார்த்துப்ப, ஐயோ எங்களுக்கு நீ உணவா கொண்டு வந்தாய், ரொம்ப சந்தோஷம் என்றான், நன்றி என்று கூறி இருக்க வேண்டும். Who asked you to come here? You have to go and take care of the sheep. உன்னை யார் இங்கு வர சொன்னது? நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டல்லவா இருக்க வேண்டும். Only few sheep has been given to you. You can't be faithful with that. கொஞ்ச ஆடுகள் தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீ உண்மையாக இருக்க கூடாதா? We are the soldiers, we are the warriors. How can you come to this battlefield? நாங்களே சேவகர்கள், நீ எப்படி இந்த யுத்த களத்திற்கு வர முடியும்? And he tells him, you have devised evil in your heart. உன்னுடைய இருதயத்தில் நீ துன்மார்க்கத்தை வர வைத்திருக்கிறாய். Now we know what history writes about David. ஆனால் சரித்திரம் இந்த தாவீதை குறித்து என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். No value in his own house. அவனுடைய வீட்டிலேயே அவனுக்கு மதிப்பில்லை. Nobody had any respect for him. The brothers, the father, other brothers. சகோதரரும் தகப்பனும் யாருமே அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. But God told Samuel, arise and anoint him. ஆனால் சாமுவேலை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், எழும்பி அவனை அபிஷேகம் செய். He has always been pleasing me. He is a man after my heart. என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவனே. He is going to be the next king of Israel. இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக தாவீதே இருக்க போகிறான். It did not matter what David's father and brothers thought of him. தாவீதுடைய தகப்பனும் சகோதரர்களும் அவனை குறித்து என்ன யோசித்தார்கள் என்று கர்த்தருக்கு ஒரு பொருட்டாக இல்லை. He went on to become one of the best kings Israel ever had. இஸ்ரவேலின் தேசத்தில் அருமையான ராஜாக்களில் ஒருவராக தாவீது திகழ்ந்தார். Ordinary shepherd boy, ஒரு சாதாரண மேய்ப்பன், rejected by his own family. தன்னுடைய குடும்பத்தாரால் தள்ளப்பட்டவனாய் இருந்தும் God was pleased with him because he was faithful to God. அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக திகழ்ந்தபடியால் தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். And God made him king of Judah, king of Israel. ஆகவே தேவன் அவனை யூதாவின் ராஜாவாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் மாற்றினார். Pleasing God is the key to promotion. தேவனை பிரியப்படுத்துவதே வாழ்க்கையில் உயர்வதற்கு திறவுகோலாகும். Now we want to go to the third person like that. His name was Joseph. இப்பொழுது மூன்றாமவனாகிய யோசேப்புக்கு நாம் செல்லலாம். Let's go to Genesis chapter 37 verse 2. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். I want you to listen to that particular sentence carefully. Whatever mischief the brothers of Joseph did, he will come and report to the father. தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடம் யோசேப்பு எடுத்து செல்வான். நம்ம பாஷையில கோழி குத்துறாள் இவன், சரியான என்ன சொன்னாலும் போய் சொல்லிடுறான் அப்பா கிட்ட. He tells everything what these people do. But because this man Joseph was concerned that the brothers were not doing what was right before God.
இந்த சகோதரர்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்கள் நல்லது செய்யவில்லை என்று யோசேப்பு அங்கு அறிந்திருந்தான். So he is also being faithful to his own father Jacob. ஆகவே தான் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். Daddy, you are from the line of our grandfather Abraham. You know how God was so close to the grandfather Abraham and then Isaac. Look, Daddy, look how your children are. அப்பாவே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள், ஈசாக்கின் சந்ததியிலிருந்து வருகிறீர்கள். அவர்கள் எவ்வளவு நேர்மையுள்ளவராக இருந்தார்கள். என்னுடைய சகோதரர்களோ துன்மார்க்கனாய் இருக்கிறார்களே என்று தன்னுடைய தகப்பனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக அனைவற்றையும் கூறிவிட்டான். When you see evil going around in God's campus, bring the news to the leader. தேவனுடைய ஸ்தலத்தில் அங்கு தீமைகள் நடக்கும் பொழுது அங்கு இருக்கிற தலைவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். And God saw, this is the man who is so faithful to his father, who wants to do what is right before me. I am going to use him. இந்த மனிதனே என்னுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையானவற்றை செய்கிறான், அவனை நான் பயன்படுத்த போகிறேன் என்று தேவன் நினைத்தார். So among the 12 children, God chose Joseph because he was found right in the eyes of God. அந்த 12 பிள்ளைகளிலும் தேவன் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் அவன் தேவனுடைய பார்வைக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். But a lot of turns took place in his life and he was sold as a slave to Potiphar. அநேக காரியங்கள் நடந்தன. போத்திபாவின் குடும்பத்திற்கு அவன் ஒரு அடிமையாக எடுத்து And செல்லப்படுகிறான். even in that home he was faithful to his master. அந்த இடத்திலும் தன்னுடைய அதிபதிக்கு அவன் உண்மை உள்ளவனாக When இருந்தான். Potiphar's wife wanted to entice him, he ran away. How can I displease my God who is watching me? போத்திபாவின் மனைவி தன்னோடு சயனிக்க வேண்டும் என்று இவனை வற்புறுத்தியது போதும் கூட அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். என்னுடைய அதிபதிக்கு நான் எப்படி உண்மை இல்லாதவனாய் இருக்க முடியும் என்று நினைத்து அங்கிருந்து அவன் ஓடிவிட்டான். When he was a prisoner in the king's jail, he was faithful to the warden and he was faithful to God. சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட அங்கும் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். And God made him the governor of Egypt. ஆகவே எகிப்து தேசத்தின் அதிபதியாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். Pharaoh was the greatest man in the whole of the world at that time. அந்த நாட்களில் உலகத்திலேயே மிக பெரியவர் என்றால் பார்வோனாக தான் இருந்தார். He became the second greatest man in the whole of the world. பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாக யோசேப்பு அங்கு திகழ்ந்தார். Because he was faithful to God. He knew how to please God and God could make him the governor of another country, Egypt. தேவனுக்கு அவன் பிரியமுள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அந்நிய தேசத்துக்கே ஒரு அதிபதியாக தேவன் அவனை அங்கு உயர்த்தி வைத்தார். The fourth person I'm going to talk today, இன்று உங்களோடு கூட பேச போகிற 4வது நபர், his name is Mordecai. மொர்தெகாய் என்பவரே. The Bible says that he was staying outside the palace. அவன் அரண்மனைக்கு வெளியாக இருந்தான் என்று வேத வசனம் கூறுகிறது. He could not even enter the palace. அவன் அரண்மனைக்குள் நுழையவே முடியாமல் இருந்தது. All the guards guarding the palace would not even let him inside. அந்த அரண்மனையில் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் மொர்தெகாயை உள்ளே அனுப்பவே முடியவில்லை. Staying outside the palace, அவன் வெளியே இருந்து கொண்டு he was keeping a watch on the safety of the king in the palace. ராஜாவின் காவலுக்காக அவன் பாதுகாத்து கொண்டிருந்தான். There comes a time when 2 eunuchs wanted to kill the king. அன்னகர்களாய் இருந்த 2 பிரதானிகள் ராஜாவை கொல்ல நினைக்கும் பொழுது Mordecai heard about this news. இந்த செய்தியை மொர்தெகாய் கேட்டு And he brought the news to Esther to save the life of the king. எஸ்தரிடம் வந்து அங்கு கூறி அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிறார். If you and I are always concerned about our king and his kingdom, you will also enter the palace. நாமும்
ராஜாதி ராஜாவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து கண்ணோட்டமாய் இருந்தால் நாமும் அரண்மனைக்குள் நுழைய முடியும். From outside the palace, he became next in line only to the king. வெளியே இருந்த ஒரு மகன் ராஜாவுக்கு அடுத்ததாய் அமர செய்தார். He cared for the king, the kingdom, and all the Jews, the king's people. ராஜாவை குறித்தும் அந்த ராஜ்யத்தை குறித்தும் யூத மக்களை குறித்தும் அவன் கண்ணோட்டமாயிருந்தான். When I said king's people, I am talking about the eternal king's people. நான் ராஜ மக்கள் ராஜபாரியம் என்று கூறும் பொழுது நித்திய ராஜ்யத்தை குறித்து கூறுகிறேன். So could we read Esther 10 verse 3? எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதாவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். So what does the Bible say? He got a place from outside the palace to the second biggest throne in the palace. அரண்மனைக்கு வெளியே இருந்தவன் அரண்மனைக்குள் இரண்டாவது அதிபதியாக அவன் அமரப்பட்டான் என்று வசனம் கூறுகிறது. You might be thinking, I'm living in a small hut in one room in my house, and you might even, there might be so many other people thinking like Jacob, I am care of pavement. நீங்கள் ஒரு சிறிய ஒரு குடிசையில் ஒரே அறை குடிசையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் நடைபாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கலாம். But when you please the Lord, ஆனால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது He can take you to New Delhi and make you sit next to Modi ji. ஆனால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது உங்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கு மோடிஜி அருகில் உங்களை அமர செய்யலாம். I am talking about our God, the நான் King of heaven and earth. நான் என்னுடைய தேவனை குறித்து நம்முடைய தேவனை குறித்து பேசுகிறேன். அவரே வானத்துக்கும் பூமிக்கும் ராஜா. He can bring anybody down and raise anyone up. அவர் யாரையும் மிகவும் வெகு சீக்கிரத்தில் கீழே கொண்டு வரலாம், யாரையும் அப்படி உயர்த்தையும் கூட வைக்கலாம். You might be outside the palace, He will make you the king of the country also. நீங்கள் அரண்மனைக்கு வெளியே காணப்படலாம், அந்த தேசத்துக்கே ராஜாவாக உங்களை மாற்றலாம். You might be a shepherd boy and you might become the future king. நீங்கள் ஒரு மந்தை மேய்க்கிறவனாக இருந்தாலும் கூட அவர் உங்களை நாட்டுக்கு அதிபதியாக ராஜாவாக உங்களை அமர்த்தலாம். You might be a poor widow with nothing in your hands and you can become the owner of the biggest field. நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு விதவையாக இருக்கலாம், ஆனால் ஒரு காணி நிலத்திற்கு உரிமையாளராக தேவன் உங்களை மாற்றலாம். How much importance are you giving to your God? உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? When you put God first, you will become a great man. நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஆளாக நீங்கள் மாற முடியும். And the Bible says that he was crowned with a great crown. Mordecai was crowned with a great crown. வேதம் மொர்தெகாயை குறித்து இப்படியாக கூறியிருக்கிறது, அவருக்கு ஒரு அருமையான தங்க கிரீடம் அவர் மேல் வைக்கப்பட்டதாம். He was concerned about his king. தேவனை குறித்து அவன் நோக்கமாயிருந்தான். If you are concerned about our king, you will also have a palace of your own. நீங்கள் உங்களுடைய ராஜாவை குறித்து நீங்கள் கவனமாய் இருந்தால், அவருக்கு பிரியமானதை செய்தால் நீங்களும் அரண்மனையில் வாழலாம். Pleasing God is the key to promotion. ஆகவே தேவனை பிரியப்படுத்துவதே வாழ்க்கையில் உயர்வதற்கு முக்கியமான திறவுகோல். Finally, I want to talk to you about a man called Daniel. தானியேலை குறித்து கடைசியாக உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். He was a stranger in a strange land. ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அந்நியனாய் இருந்தவன். He was a Jew living in Babylon. பாபிலோனில் ஒரு யூதனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was more or less like a prisoner of war. அவன் யுத்த நேரத்தில் எடுத்து செல்லும் சிறை கைதியை போல் அங்கு காணப்பட்டான். He was an exile. He did not have any importance. He was nobody in that land. அவன் அந்த இடத்தில் சிறை கைதியாய் எடுத்து செல்லப்பட்டான். அங்கு அவனுக்கு ஒன்றுமே இருந்ததில்லை. When he was brought to the king's palace,
அவன் அந்த ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது he refused to touch the king's food. ராஜாவின் போஜனத்தை அவன் தொட மறுத்தான். As a Jew, I am not allowed to eat food which is mixed with blood. இரத்தம் கலந்த மாமிசத்தை ஒரு யூதனாகிய நான் உணவு உண்ணக்கூடாது. I am God's man. I don't want to defile myself. நான் தேவனுடைய பிள்ளை, என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. Just give me vegetables and water, that's enough. எனக்கு வெறுமனே காய்களை கொடு, தண்ணியை கொடு, எனக்கு அது போதும். And you know what happened to him? ஆனால் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று நீங்கள் அறிவீர்கள். He was smarter than everyone in the king's palace. எல்லாரையும் விட அறிவாளியாக அவன் திகழ்ந்தான். When Nebuchadnezzar saw him, they were all stunned. ராஜாவாகிய நெபுகத்நேசர் அவனை பார்த்த பொழுது அவர் ஆச்சரியப்பட்டான். How this man never ate any proper food, vegetables and water. He honored God and God honored him. வெறும் காயும் தண்ணியும் குடித்து கொண்டு இந்த மனிதன் இவ்வளவு அருமையா ஞானத்தோடு பேசுகிறானே என்று நெபுகாத்நேசர் ஆச்சரியப்பட்டான். When a rule was brought in that land that nobody should pray to their God in Jerusalem but must only worship the idol, he was not bothered. அந்த நகரத்தில் யாரும் எந்த ஒரு தேவனையும் வழிபடக்கூடாது என்று ஒரு கட்டளை அங்கு பிறந்த பொழுது கூட அவன் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் வணங்கினான். When all his enemies were watching him, he opened the window and he would pray loud to the God of Jerusalem. அவன் மற்றவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் தன்னுடைய மேலறைக்கு சென்று பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக திரும்பி தன்னுடைய தேவனை ஸ்தோத்திரத்தோட கூட அங்கு வணங்கி கொண்டிருந்தான். No one can stop me from praying to my God. எவரும் என்னுடைய தேவனுக்கு நான் வணங்குவதை என்னை நிறுத்த முடியாது. If you want to arrest me, arrest me. என்னை நீங்கள் கைதியாக கைது செய்ய விரும்பினால் கைது செய்யுங்கள். I will not bow down to those idols. நான் அந்த விக்கிரகங்களுக்கு வணங்க மாட்டேன். He was focused on pleasing God. தேவனை பிரியப்படுத்துவதே அவனுடைய குறிக்கோளாயிருந்தது. He too became a great man in a foreign land. ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக அவன் அங்கு மாறினான். Imagine a prisoner becoming close to a ruler of the land. ஒரு கைதியாக அழைத்து செல்லப்பட்ட அந்த தானியேல் அந்த நாட்டின் அதிபதியாக மாறுவதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். All that the 5 people I spoke to you about today, they all knew how to please God. இன்று நான் உங்களோடு கூட பேசிய இந்த 5 நபர்களும் தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். No matter how grim their circumstances were, they made up their mind, I will please my God. கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் அந்த அனைவரும் சென்றிருந்தாலும் என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் என் தேவனையே நான் பிரியப்படுத்துவேன் என்று அவர்கள் தங்களுடைய மனதில் அவர்கள் ஆழமாய் பதிந்திருந்தார்கள். So Paul, when writing to the church in Ephesus, he gives us one important sentence that we must underline in red. எபேசியர் அதிகாரத்தில் பவுல் எழுதும் பொழுது ஒரு முக்கியமான வசனத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை நாங்கள் நம்முடைய சிகப்பு பேனாவில் அதை கோடிட்டு இருக்க வேண்டும். And this verse should speak to you every day when you get up in the morning. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த வசனம் உங்களோடு கூட பேச வேண்டும். Turn to Ephesians chapter 5 verses 8 to 10. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் பார்ப்போம். Could somebody read it? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். That is that verse. What is Paul saying? There were times in your life when you were living in darkness. நீங்கள்
இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் ஒரு சில காலம் இருந்தீர்கள். But now you have become the children of light. இப்பொழுது அந்தகாரத்திலிருந்து நீங்கள் வெளிச்சத்திற்குள் வந்து விட்டீர்கள். Bear fruit like the children of light. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளின் கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். And finally he says one thing which he wants everybody to do. கடைசியாக இறுதியாக நாம் அனைவரும் செய்வதற்காக அவர் ஒன்றை கூறுகிறார். Try and learn what is pleasing to the Lord, and you do that. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்புறம் அதை செய்யுங்க. That's all. When you find out how to please the Lord and you start doing things in life that pleases the Lord, you are on a pathway that will take you to a palace. கர்த்தருக்கு பிரியமானது எது என்று நீங்கள் அறிந்து அவைகளை கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது உயரத்தின் பாதையில் உயர்த்துவதின் பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். So from now onwards I am only going to please the Lord. நான் என் வீட்டிற்கு சென்ற பிறகு இன்றிலிருந்து தேவனை பிரியப்படுத்தும் காரியங்களை மட்டும் செய்ய போகிறேன். I don't care what others think of me. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல. I have made up my mind to please the living God. ஜீவனுள்ள தேவனை பிரியப்படுத்துவதே வதையை நான் செய்ய வேண்டும் என்று நான் சிந்தித்து விட்டேன். And I am telling you, this is the word given by God to me to preach to you this morning. இன்று காலை உங்களோடு பேசும்படியாக தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இது. As it is written in Psalm 75:6, promotion does not come from the east nor from the west, but from the Lord who is a righteous judge. Therefore, let us always keep this as an ambition, to please God in whatever we do, so that we receive our promotion from God alone. Thank you, and God bless you.